Hi நேயர்களே, welcome to Madhan movie matinee powered by Ramraj Genex. நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த படம் வந்து after a long time with a bang மாடி வந்த ஒரு படம் இறுதி சுற்று. இந்த படத்தில் மாடி பண்ணியிருக்கிற ரோல் ரொம்ப வித்தியாசமான ரோல். வழக்கமான அந்த சாக்லேட் பாய் இமேஜ்னு அவர் வந்து எவ்வளோ வயசானாலும் அவர் சாக்லேட் பாய் இமேஜ் சொல்கிறது ரொம்ப அநியாயங்க அது. இந்த படத்தில் வந்து உடை தெரிந்திருக்கிறார்னு சொல்லணும். பாக்ஸிங் கோச் வராரு, வெரி பவர்ஃபுல் ரோல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாதவன். அண்டு ரித்திகா சிங்னு இன்னொரு புதுமுகம். அவங்க இன்ஃபேக்ட் வடநாட்டிலேருந்து வந்த நமக்கு இதுவரை பார்க்காத ஒரு புது நடிகை, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்களும். இந்த படம் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படம் இது. நேயர்களே, இறுதி சுற்று படத்தினுடைய இயக்குனர் சுதா இங்கே புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கிவிங் எஸ் எ குட் இன்ட்ரெஸ்டிங் நல்ல படம் ஒன்று கொடுத்துருக்கீங்க. எப்படி இந்த படம் வந்தது? ஒரு நல்ல படம் வந்து கொஞ்சம் இட் காட் டிலேடுனா பிஃபோர் த எக்ஸிக்யூஷன் இட் செல்ஃப் இந்த ஒரு வின்னர் படத்தை நீங்கள் வச்சுட்டு சில சோதனைகளெல்லாம் சந்தித்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னன்றது நான் கேள்விப்படல. உங்களுடைய அந்த பேட்டில் சொல்லுங்களேன். ஏன்னா now you can say that because இந்த படம் நீங்கள் you believed in your script and அது ட்ரூத்ஃபுல்லாக வந்துருத்தது. that has been proved correct, you know, by the audience. சொல்லுங்க பார்ப்போம். அது என்னன்னா சார், ஒரு சப்போஸிங் எந்த சப்ஜெக்ட் கமர்ஷியல் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த பாதையில் நான் போனேன்னா எது கமர்ஷியல்னு அதை நான் யோசிச்சு ஓகே திஸ் வில் பி கமர்ஷியல், இந்த பாயிண்ட் இப்படி பண்ணலாம். நத்திங், தேர் ஷுட் பி சம்திங் என்னை எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். That is my only basic guide. I love sports. என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு காலேஜில் சுத்தமாக எதுவும் வராது. பட் எனக்கு அந்த அண்டர்டாக் திங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தி அட்ரினலின் ரஷ் தட் யூ ஹேவ் இல்லை, அது இட்ஸ் சம்திங் ஸோ ஹை. இப்போ ஈவன் அ ரிவெஞ்ச் ட்ராமா, யூ டேக் எனிதிங் அட் ஆல், எனக்கு அந்த தட் ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ் வாட் ஐ லவ் அ லாட். ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பட்டது. அப்புறம் ஆரம்பித்தேன், நான் ரீசர்ச் டுக் மீ 2.5 years. பட் லைன் ஒரு ஃபர்ஸ்ட் ஐ டிட் ஒன் இயர் ஆஃப் ரீசர்ச். அந்த ரீசர்ச்லேருந்து கதை முன்னாடியே இருந்தது. இட் வாஸ் செட் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஐ brought it to the boxing world because I started falling in love with this world. And then once I liked what I wrote, I took it to Madhan. அவர் 48 hours ஓகே சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறமா என்னன்னா எங்களுக்கு அந்த பேட்டில் ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ படம் பார்த்துட்டீங்க, இந்த ஃபார்மில் தான் இருந்தது. அப்போவும் இந்த ஃபார்மில் தான் இருந்தது. இதே கதை தான், இதில் இருந்து மாற்றம் பெருசாக எதுவும் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அது யாருக்குமே வருவாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இது சூப்பர் தமிழில் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இது மலையாளத்தில் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். பட் அவங்க கருத்தெல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு நிறையவே. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 ப்ரொடியூசர்ஸ் 20 அவர் போகாத இடமே கிடையாது. மாதவன் இஸ் கான் டு எவ்ரி ப்ரொடியூசர் டு சோ மெனி ப்ரொடியூசர்ஸ். நார்த்தில், சவுத்தில். இந்த சவுத்தில் கம்மி, பரவாயில்ல, நல்லா அலையட்டும். பிகாஸ் யூ ஹஸ் கம் பேக் வித் எ பேங். ரொம்பவே அலைஞ்சாரு, ரொம்பவே நம்பினாரு. அண்ட் நான் கூட ஒரு சிலப்போ I'll say மேடி இது வேணாமே, வேறு ஏதாவது வில் டூ சம்திங் கமர்ஷியல், இல்லை நான் பாட்டுக்கு நான் பண்ணிக்கிறேன், உனக்கு எத்தனையோ டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணிருப்பாங்க, நீ பண்ணிக்கோ அப்படின்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். பட் he never gave up. He believed this film was it. So but then Maddy never gave up. Long drawn out process. Actually அது மேடி ஓகே சொல்கிறது தான் ஈஸியஸ்ட்டாக இருந்தது. எழுதுறது டிஃபிகல்ட்டாக இருந்தது. மேடி ஈஸியாக ஓகே சொல்லிட்டார் அதுக்கப்புறமா. அண்ட் தென் ஃபைண்டிங் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் திஸ் சப்ஜெக்ட் வாஸ் டிஃபிகல்ட். அப்புறமா அது 2 மொழிகளில் பண்ணோன்ற போது 2 மொழிகளுக்கு ப்ரொடியூசர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. And then of course everything just slowly started falling into place. And ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் கிடைச்சாரு, 2 லாங்குவேஜும் சேர்த்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்துச்சு. அதுக்குள்ளே நான் இன்னொரு 2.5 years ஆஃப் ரீசர்ச் பண்ணிட்டேன். இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு அதுக்குள்ளே. ஸோ அட்லீஸ்ட் ஐ நியூ ஐ ஹேட் மை பாக்ஸர். பிகாஸ் நான் உறுதியாக இருந்தேன், யூ புட் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் இஃப் தே ஆக்ட் தட் இல்லை அது அன்ரியலாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அந்த பொண்ணு ஒரு வாட்டி ஷி லூஸ்
she has a body language and the slouch பண்ணிட்டு ஒரு sports person will walk after losing. அதுல இருந்து everything is there in her because she's a sports person. Okay. She's an international sports champion. All she had to learn was from kickboxing and mixed martial arts. She had to learn boxing. அவ்வளவுதான். Easy. 1.5 monthsல an Olympian taught her boxing completely. Okay. Just that footwork is very different. You have to dance in boxing. Okay. So, but she picked it up. She's very fast. If she can learn acting, she can learn this also. Actually, அவங்க வந்து ஆக்டிங்கே கற்றுக்கல. அவங்க வந்து ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து இது பண்ணலாமா, இது நான் எப்படி நடிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே கேட்டதில்லை. சச் அ ஷார்ப் கேர்ள். அவள் என்ன கேட்பானா, வாட் am I feeling ma'am here? What am I feeling அப்படின்னு கேட்கும். So I'll tell her the graph once again. We'll go through the graph and then she just give you that perfect emotion. The beautiful child. நல்லா பண்ணிருக்காங்களே அவங்க. It's come out nicely. Everybody is talking about அந்த பொண்ணுடைய ரோல இல்ல. Yeah, she's terrific. கடைசில ஓடி வந்து மாதவன் கிட்ட தாவும் போது தியேட்டர்ல பெரிய ஓவேஷன் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப எமோஷனல். இது ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு இது இருக்கு. இது இருக்குல்ல, ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. அது வந்து காதலர்கள் ஓடி வரும்போது யுனைட் ஆகும்போது இருக்கும், அல்லது விளையாட்டில் இருக்கும், ஸ்போர்ட்ஸில் ஒரு கிரேட் கிளைமேக்ஸ் இல்லையா. நீங்களே அதுக்கு தலைப்பை நீங்கள் இறுதி சுற்றுன்னு வச்சுருக்கீங்க. இறுதி சுற்று இஸ் ஆல்வேஸ் பெரிய எமோஷனல், உணர்ச்சிமயமான ஒரு இது. அதில் நம்ம பங்கேற்காட்டா கூட நம்ம உட்காந்துட்டு ஆடியன்ஸாக நம்மளாம் கண்ணீர் வரணும் இல்லையா, ஆனந்த கண்ணீர்லாம் வரணும். when India wins யோசிச்சு பாருங்களேன் அந்த இது. That you have been very clever in choosing that. அது நீங்கள் லவ் சப்ஜெக்ட் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இட் இஸ் a different movie you gave to us இல்லையா. எனக்கு வந்து எனக்கு கிளைமேக்ஸ், I had my climax from day one when I'm writing the script. எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் தெரியும், என் படத்தோட கிளைமேக்ஸ் எலாபரேட்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அது 20-minute கிளைமேக்ஸ் ஆக்சுவலி. அது வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கட்ல இட் வாஸ் about 28 minutes. ஆக்சுவலி என்னோட செகண்ட் ஹாஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல இருந்து இந்த வெர்ஷனுக்கு there is no difference. It is just the same. My second half was completely in place from the beginning. Right from the beginning. First half mattum we were honing it because a little lengthy. Okay. So and that also the interval point also I knew that was interval point. So anyway நீங்க இமிடியேட்டாவே எனக்கு நீங்க இப்பதான் ட்ரெய்னிங்ன்ற வர இதுக்கு ரொம்ப சீன்ஸ் எடுத்துக்கல நீங்க. இல்லையா, ரொம்ப not required I thought. திரும்ப boxing போயிட்டு it was boring me. When something bores me, it will bore everybody. I only go with my gut instinct, with what feels right to me. So it may be right, it may be wrong, but at least I'll say this felt right to me. ன்னு நான் உறுதியா சொல்லலாம் இல்லையா. வேற யாராவது சொல்லி நான் அவங்க பேச்சு கேட்டேன்னா then அது உறுத்திக்கிட்டே இருக்கும் என்ன. டிட் ஐ அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் பண்ணேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு காவியம் ஓவியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ எனிவே கமிங் டு மை ஜர்னி டு த ஃபில்ம், அப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க. வந்து ஓகே எவ்ரிதிங் வாஸ் செட், ஹிந்தி தமிழ். சடன்லி தே ஜஸ்ட் லெஃப்ட் அஸ். அப்போ பை தென் வி ஹேட் சசிகாந்த் டு டூ த தமிழ். ஓகே, that's all we had. And Shashi was not willing to do Hindi because avarku and the industry theriyadu, ange eppdin theriyadu, edume theriyadu. So we were still trying. Maddie was you are very particular Hindi Tamil. Maddie was insistent, number one. Naturally. And I was insistent because I get my economics right. Okay. Because it's a big climax. You saw the climax. Yeah, definitely. And it was very expensive. One of the best climaxes I saw seen recently. Thank you. But it was very expensive. So much of crowd, so much of lighting, so much of everything was so difficult over a long period of time. You had to shoot it. But of course, adum panna mudiyala nala. I could see that. So it becomes viable. Oru rendu languages spread பண்ணும்போது it became viable. Then Shashikant, what did he do? Finally he jumped on board himself saying na hindiyum pandren அப்படினு சொல்லி வந்து அவருக்கு புது அனுபவம் அது. Yes, and he supported the film. Appo then again we started having problems. Okay. Financially. Okay. Because his previous film had done badly, etc. Enga producer oda domino effect. Everything. That is cinema, that is films. Yaro engiyo ஒரு படம் டிலே பண்ணும்போது நம்ம டேட்ஸ் இங்க புல் ஆயிட்டு இருக்கும், புஷ் ஆயிட்டு இருக்கும். And because of that suddenly your cameraman will walk out, somebody else will walk out. அந்த மாதிரி நடந்தது நிறைய. இல்ல cameraman walked out இல்லையா? No, I'm not this cameraman. I'm saying generally. Okay, generally. So then one fine day Madhan went and narrated the subject to Raju Hirani, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. நரேட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து இவனை கட்டி பிடிச்சி he said, this is the best script I've heard in a decade, what can I do for you? And then Maddie said nothing, I just needed that confidence ன்னு சொல்லிட்டு
he said I will also become the producer. So Madhavan and Shashikant oda than naanga aarambichadu. That's a turning point illa idu. Yes. And then but however Rajuji helped me on the naanga Tamil script bound script irunduchu. Hindi dialogues vandu avar dhaan oru dialogue writer kudutharu. And the dialogue writer kuda na work pannittu irundhen. Adu aanadukku apparama before he went for his PK shoot, his patch shoot, he sat with me for a week. Okay. For a week or less than a week. Then we honed the Hindi script and dialogues. Na solva English la I'm feeling this is wrong appdi. I know Hindi very well. But I was about to ask you. Very well. I read, write, speak Hindi. Very good. But enala dialogues எல்லாம் எழுத முடியாது. எதுக்கு ரைட் எது ராங் நல்லா கிளியரா தெரியும். எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு. So அவருக்கு சொல்லுவேன். So he'll get it. And also my boon is Madhavan knows both languages. So நீ தமிழ்ல இத சொல்ல வரியே அது இங்க வரல அப்படினு Madhavan சொல்லுவான். Yeah. So then we honed the script and then I came here August 2014 I started shooting the film. Okay. Shootingல ஒன்னும் ப்ராப்ளம்ஸ் வரல. கரெக்ட்டா அந்த ஷார்ட் டைம் டியூரேஷன்ல பண்ணிட்டீங்க. பண்ணிட்டோம். 47 days we did both languages. So we had to. Our situation was like that. போத்ன்றது தான் கொஞ்சம் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இல்ல. Yeah. அது பாவம். Actually my actors பாவம். But we did a lot of readings, preparation, rehearsals. இந்திக்காக எதுங்க? They had to repeat everything except the action portions. Okay. Everything was repeated. Action portions liu சிலப்போ actors மாறுவாங்க. அங்க உள்ள character artists மாறுவாங்க. Like Radha Ravi sir oda part வேற யாரோ பண்ணது. அப்போ then I have to shoot that again. So இந்த மாதிரி நடந்தது தான். But actual shooting was only 47 days. அது ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு 6 days பாக்கி இருந்தது. 47 daysல ஒரு 6 days எனக்கு பாக்கி இருந்தது because Maddie வெச்சு then Tanuvej Manu he would have lost that project if he didn't go. அது புஷ் பண்ணாங்க பட் லண்டன் ஷூட் இருந்தது and கங்கனா டேட்ஸ் இருந்தது so he had to go in November. I had still 6 days of shooting left. So நான் என்ன பண்ணேன் இருக்கிற படத்தை வச்சு I started editing. I started cutting it and that took me 8 months. அப்படியே yeah அதுக்குள்ள இவர் 8 months is a long time என்ன அது 2 films இல்ல 2 films ஒரு படம் will definitely take you 3 months to edit. For me it takes me பட் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ரெண்டுத்தையும் பண்ணும்போது அது ஒரு இதுல பண்ணாதனா அதுல தோணும் இல்ல அது மாதிரி டிஃபரன்ஸ் வரல இல்ல actually நாங்க வந்து simply followed what you did no you can't do that ஏனா ஹிந்தி படத்தை ஃபர்ஸ்ட் நாங்க எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் நானும் எடிட்டர் சதீஷ் சூர்யா எடிட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படம் எடுத்து பக்கத்துல வெச்சாச்சு அதுக்குள்ள வந்து சரோட பிகே முடிஞ்சு ரிலீஸ் ஆகி he became free in February. So February 2015 is when he saw the film for the first time. And he was very moved. He hugged me and he told my producer we have a film. That's when Raju Hirani came on board. Okay. That's when Madhavan paathu sonnara illa Rajkumar Hirani paathu he liked the movie. He loved the movie and he said I'll produce. But he is also a creative man. Our ideas la kudukliya ungalku illa அவர் produce பண்றன்னு சொன்னதுக்கு அப்புறமா then he is not a creative man, he is a genius editor. Okay. So you know the first cut near final cut na sonna madri second half was really there. First half was little bit this way that way. I was not satisfied. So I took it to him and I said sir எனக்கு இந்த இடத்துல கொஞ்சமா பிரச்சனை ஓ அப்படியே அப்படினு சொல்லிட்டு we sat and we started cutting together. Intelligent thing to do இல்லையா அவ்வளவு ஒரு பெரிய எடிட்டர்னு வரும்போது அவருடைய இதை யூஸ் பண்ணிக்கிறது கெட்டிகாரத்தனம் தானே. Why not என்னோட ஆபீஸ் பாயே நான் கேட்பேன் இது ஒவ்வொரு டைம் எனக்கு டவுட்டா இருக்கும்போது வந்து பாரு அப்படினு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அவன் சொல்றதே நான் ஏத்துக்கிட்டு இருக்கும்போது the best editor in the country is I have access to him. Okay. I have one of the biggest directors access. So I'm very selfish for my film. So we started doing that. Then we started the process of cutting, getting the songs out of Santosh, getting the background, everything, and sound effects took a long time. Both the films are different in a certain way. Okay. நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு 1 week back வர கூட my first copy in Tamil is not ready. So that much of work we had to do. So you had to go through some suspense moments also. Yeah. Ayyo. Overseas we had to meet our deadline and so many things. The delay psychologically உங்களை affect பண்ணலையா? It was not a delay, no. I was working every day. Okay. So when Maddie went off on another project, I was actually cutting the padam. இந்த படத்தை வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தோம் மற்ற வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இல்லைனாக்கா இன்னும் டிலே ஆயிருக்கும் இல்லையா படம்? ஏன் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க? ஆமா ஐயோ நோ எக்ஸாக்ட்லி ஐ வுட் வெயிட்டட் ஒரு 6 மாசம் அவர் வந்து அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தாடி இதெல்லாம் வளர்த்து திரும்ப 6 months அதுக்காக வெயிட் பண்ணி he was cheating halfway through Tanuvej Manu. He started growing his hair back again slowly. So well இந்த நீங்க சொல்லும்போது டக்குன்னு தோன்றது எனக்கு மேடிக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எதுக்கு அது மாதிரி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆல்மோஸ்ட் ரைட் அப் டு ஹிஸ் ஐப்ரோஸ் இல்லையா அந்த ஹேர் விட்டுன்றது ஒரு ரெபலியஸ் இதா நேச்சர் இதுக்குன்னு பண்ணீங்களா?
டு மீ ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து யூஎஸ் போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அது விட்டேன் இதில். அது 1.5 years ட்ரைனிங் நடந்துச்சு. நீ இன்ஜுரியை வந்து சரிப்படுத்துறதுக்காக அவர் 1.5 years இருந்தார். அப்போ ஐ டோல்ட் only one thing. I said I do not know what I want to do with your hair, but ரெகுலராக வைக்கக்கூடாது. So you grow your hair out. The usual chocolate by the hairstyle கூட. Yeah. So 1.5 years he grew his hair out. He grew his dadi. அது இப்படி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட் 1 month before we went for shoot, விக்ரம் கைக்வாடுன்னு சொல்லிட்டு பாம்பேல he's a hair stylist. He's a hair stylist, he's a makeup artist, he's a look person. He's brilliant actually. நிறைய படங்களுக்கு அவர் தான் லுக் ஃபிக்ஸ் பண்ணுவார். He came and then we started playing around. Maddie wanted it like that, and he was Maddie wanted it like this, and he was looking very old and he was not looking nice. So I told him, no, we can't do that. நல்லா இருக்கு, கியூட்டா இருந்தது. So then we did this. See, his character is like this. அவனுக்கு வந்து காலைல எந்திரிச்சு நேரா பாக்ஸிங் ரிங்க் போவான். He will not look into the mirror. He will not see whether I'm looking good or bad. And even his t-shirts நீங்க பாத்தீங்கன்னா உல்டாவா இருக்கும். Okay. That became a style in the film. Okay. Because நான் என்ன பார்த்தாலும் ஒரு மோட்டிவ் இருந்தாலும் பிளெயினா இருந்தாலும் it's distracting. He's not bothered about anything else. Yeah, to me ஒரு Paris or some logo is here, no? I'm saying இந்த character ஏன் அப்படி போய் ஒரு t-shirt ஏன் வாங்குது? அப்படி எனக்கு கேள்வி வருது. ஹேர் ஸ்டைல் கூட இந்த பாக்ஸிங்கா இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் ஓகே இங்க தான் பாக்குறோம். சப்போசிங் இஸ் a basketball player னா இந்த ஹேர் will disturb you, இல்லையா? மேல பத்துன்னு பால் போடுறதுக்கு. Yeah, so it just set right for me. அதுதான் இதெல்லாம் வந்து this is the journey of the film. So you visualized Madhavan with this hairstyle and all that. Yeah, absolutely. Because ஒரு ஹல்க் இது மாதிரி இந்த பாடி ஒர்க் அவுட் பண்ண ஒரு பாடிக்கு it balances ஒரு மாதிரி. ஆமா. எனக்கு வந்து அழகா தெரியணும் மேடி. அதுல there is no doubt about it. டிஃபரண்டா தெரியணும். Okay. அவ்வளவுதான். Okay, about the girl, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிடிச்சிருக்கீங்க. There was some difficulty which you overcame. ரொம்ப நைஸா பண்ணிட்டீங்க. அதை ஒரு ஹிந்தி ஃபேமிலியா பண்ணிட்டீங்க. சென்னையிலேயே இருக்கிற very clever of you to do that. நல்லா இருந்தது. பிகாஸ் ஒரு பேன் இண்டியன் இது ஒன்று வருது இல்லை அதில் நம்ம எல்லாமே இண்டியன்ஸ் தான்றது. தமிழ்நாடு என்ன ஏன்னு கடலூர் விழுப்புரத்தில். இப்போ நான் ஹிந்தியில வந்து அந்த பொண்ணுக்கு அந்த டார்க் மேக்கப் எல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்தியில் அது ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்காது இல்லை. பட் ஐ மீன் இங்கே ஒரு நார்த் இந்தியன் கேர்ளாக இருக்கிற ஃபீல் அங்கே ஹிந்தியில் இருக்காது இல்லையா உங்களுக்கு? They don't feel it. அவங்களுக்கு எல்லாருமே சிவப்பா தான் தெரியுறாங்க ஹிந்தி படத்துல. They don't seem to mind all that. I couldn't darken her. தமிழ்ல வந்து சடன் நீங்க நொச்சுக்குப்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மட்டும் தனியா நிக்கிறா. So I had to do it, and I wrote it well before shooting. I had changed it all. Once I found Ritika, I rewrote the role. Okay. ஹிந்தில உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல. தமிழ்ல you overcame the problem by making her a North Indian. Yeah. ஃபேமிலி அப்படின்ற ஒரு லாட் ஆஃப் சீன்ஸ் நல்ல இதில் எமோஷ்னல் இது வந்த ஹை இருக்கிற சீன்ஸ் நிறைய இருந்தது. இந்த ஃபீலிங் குட் அண்டு நல்ல சில இடங்கள்லாம் கண் கலங்குற மாதிரி சீன்கள்லாம் கூட எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் ஐ லைக் த போர்ஷன் வேர் ஷீ ப்ரொஃபஸர்ஸ் தன்னுடைய லவ்வை சொல்லுவாளே இந்த பெட்டில் படுத்துண்டு அது மாதிரி சில சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவன் வந்து வேறு மாதவன் ஹேஸ் டு பி எ லிட்டில் இல்லை எழுந்து போ முண்டோம் அஷடு அப்படின்ற லெவலில் டீல் பண்ணிடுறாங்கல்ல. அந்த at her age அது ஓவர் டூ பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கு. அது ரொம்ப கரெக்டா இருந்தது. because அது நேச்சுரல் தானே. அவ ஏஜ்ல 17 இயர்ஸ்க்கு her little puppy love is the உலகமகா ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபீலிங் தான் அந்த பொண்ணுக்கு. ஆனா அவரை பொறுத்தவரை ஒரு 1000 பேர் சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இல்லையா? so he shouldn't be cruel to her also, but நீ ஃபீல் பண்றது ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைக்க கூடாது. Even in the end, இல்லையா climax, I don't think it's a love story at all. என்னை கேட்டா I think it could be any kind of a love, because அவரை பொறுத்தவரை she is like அப்பா வயசு அவர் சொல்றாரு உன்னோட அப்பா வயசு எனக்கு immediate answer அதான் அது வருது. Yeah, that is how he feels. But she feels it's love. Love can take so many forms இல்லையா? Absolutely. அதனால அது வந்து to me from that moment when she starts training, அவன் வந்து அவளை காப்பாற்றி இங்கே கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா she starts training, it is about இந்த மனுஷன் தான் எனக்குள்ள ஒரு டேலண்ட் பார்த்தவன், I have to win for myself plus அவனுக்காக வின் பண்ணணும்னு சொல்லி ஒரு இமோஷனல் பாத்தில் அந்த பொண்ணு ட்ராவல் ஆகிறது தான் எனக்கு கதை. அதுக்கப்புறமா I think when she goes and she hugs him, I think it is about I did it, that's all. Okay. I don't know if it's like going and saying like master you love me. I don't think. எனக்கு கடைசியில் நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். அதாவது மாதவன் எங்கே இருப்பார் வின் பண்ண உடனே எங்கே அவரை பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கவலை இருக்கும்ல. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வெளியே எங்கேயாவது தனியாக உட்காந்துருந்தாக்கா ரொம்ப
இதாக இருக்கும் இல்லையா? See, after all, he's an audience. He can be in the audience. அதுவே பெரிய அவமானம் தானே அவருக்கு. எங்கே உட்கார எங்கே இருக்க வேண்டிய ஆளு கூட்டத்தோட கூட்டமாக பின்னால் நிற்கிறாருன்றதே போகிறோம் இல்லையா? That's what I thought. அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் பண்ணிட்டீங்க நீங்கள். He is there. But not where he should be. Yeah, exactly. He should have been on the stage with her. அது இல்லை. அது வேற யாருக்குமே அந்த மொமெண்ட்ல யாருக்குமே தோணலையே. ஒன்லி அந்த பொண்ணுக்கு மட்டும் தோணி இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல செல்ஃபிஷ் வேர்ல்ட்ல அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், கமிட்டி ஹெட் அவர் கூட தான் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு. ஸோ அவன் என் ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு கிடைச்ச பாராட்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த பொண்ணோட நேச்சர்ல அது இல்லை. ஓகே, அது வந்து she punishes him இல்ல அந்த she punishes him. She says இதுக்கு அப்புறமா நான் வந்து பாக்ஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், I did this அப்படின்னு சொல்லிட்டு she is looking to that man who came to save her. Okay. I think that is life, sir. எனக்கு வந்து எனக்கு you are very happy, very sure about that climax. அதனால ஜோரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஷூட் பண்ணும்போது I'm very sure. I didn't know what I was shooting. I mean, I knew what I was shooting. Nobody else knew what I was shooting. Because எனக்கு இந்த shots 9 days 11 days climax வந்து நான் 5 நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். So I knew what I was shooting. Okay, round the clock work பண்ண முடியாது எடுத்தா கொஞ்சம் அது மாதிரி இல்லையா? Not at all. Yeah, we couldn't even afford to do that. அப்ப double call sheet போயிருக்கும். ஆமா. So 9 to 6 at the 7 to 6 அப்படி ஷூட் பண்ணி, but I knew exactly what shots and all that. So we managed to. இதுல cameo roles எல்லாம் ரொம்ப அழகா உட்கார்ந்தது வந்து இவ ரெண்டு பேரோட இதை எலிவேட் பண்றது. Because you know Radha Ravi, there is a Radha Ravi, even that coach who is selfish coach. ஒன்னு இல்லையா, இந்த குடிகார அப்பா அந்த அம்மா இல்லையா, ரொம்ப கலர்லெஸ் பீப்பிள் போட்டுருக்கீங்க. I think the sister is extremely important. லக்ஷ்மி அந்த சிப்ளிங் ரைவல்ரி ஒன்று நல்லா இருந்தது. ரெண்டுமே லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குன்றது இல்லையா? நாட் சிஸ்டர்ன்றதுக்காக she can't hate her. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்காக இவ வாழ்க்கையை வந்து இவ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கால, மீன் வித்துட்டு இருக்கா, சம்பாதிச்சு வருது வந்து இந்த பொண்ணு. அண்ட் எவ்ரிதிங் ஷி டஸ் ஃபார் த சிஸ்டர். அவளை வந்து ஒரு ஃபிஷ் காட்ல அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு போறதுக்கு, மேட்சுக்கு, அவளுக்கு சியர் அப் பண்றது, அவளுக்காக சம்பாதிக்கிறது, அந்த வீட்டில் சம்பாதிக்கிறது இந்த பொண்ணு மட்டும் தான். 17-year-old girl மட்டும் தான். மாதவன் ஆன்சர் பண்ணும்போது there is one word answer மாதவன் gives இல்லையா? Because she is a better boxer ன்ற இது இருக்கு பாருங்க. வேற ஒண்ணும் மோட்டிவே இல்ல இதுல. He is a professional. Yes. அந்த இதுல. No, when you see, if you take, supposing you take it as a reflection of my life, and you're just not making it, struggle பண்றீங்க கடைசில ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா உனக்கு அந்த டேலண்டே இல்லைன்னா எவ்வளவு உடஞ்சு போயிடும் ஒரு கிரியேட்டர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு எனி ஹியூமன் பீயிங். ஐ திங்க் அதுதான் அந்த பொண்ணு அழகா பண்ணிட்டா. நல்லா அவங்களும் நல்லா பண்ணுங்க. She is brilliant. நல்ல ஒரு ரியல் சிஸ்டர் மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அது அமைஞ்சது உங்களுக்கு. I was shocked. I was shocked when I saw them both together. மற்றபடி இந்த கேமியோ ரோல்ஸுங்க ரொம்ப குட்டி ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. வந்து மெயின் ரோல்ஸுனுடைய என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சு போச்சு உங்களுக்கு. ஒரு நாசர் சார் எடுத்துட்டாலும் சரி, ராதா ரவி, இவங்களெல்லாம் அழகாக யூஸ் பண்ணிருந்தேன். ராதா ரவி இருக்கிற அந்த இது ஹீ இஸ் ஆல்வேஸ் ஃபார் மாதவன் தான் உள்ளுக்குள்ள இல்லையா? ஹீ நோஸ், ஹீ இஸ் அ மேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். என்ன அவர் யார், மாதவன்னா யாருன்றதை புரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர். நாசர் அவர் ஒரு சர்வேவர், ஒரு இதுதான் இல்லையா? ஹி ஹாஸ் டு பி இன் தி ரிங் இல்லையா? கம் வாட் மே, அதுக்கு தான் நடந்துட்டு இருக்கணும். அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு இடம் கொடுக்கறது, அவர் வீட்டில் போய் இந்த ஹீரோயின் போய் படுத்துட்டு இல்லையா, ஷீ கோஸ் அசைலம் மாதிரி அங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் சொல்றேன். அந்த கேரக்டர் எல்லாமே நல்லா. எனக்கு வந்து காஸ்டிங் பொறுத்தவரை இந்த படத்துல வந்து பேரண்ட்ஸ் இந்த காஸ்டிங் வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபில்மியா தோணக்கூடாது, பட் அட் த சேம் டைம் மாதவன் கேரக்டர் இருக்கும்போது அவருக்கு ஒரு மென்டாரா தோணணும்னா ஒரு சீனியாரிட்டி வேணும் அந்த ஆர்டிஸ்ட்க்கு. ஸோ ராதா ரவி சார் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு this was such a positive role. நல்லா பண்ணக்கூடியவர் அவர். He is brilliant. And he feels and does. So எனக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது ராதா ரவி சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஐ ஜஸ்ட் லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். அவர் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணுவார், சின்ன ஒரு ஆரகன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் லைக் யூனோ நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது, அண்ட் எஸ்பெஷலி எண்ட் வர. அண்ட் அந்த கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, தே ஹாவ் அ பிக் ஹிஸ்ட்ரி, அண்ட் தட் ஹிஸ்ட்ரி இஸ் ரிவீல்ட் ஒன்லி இன் தி எண்ட். கடைசியில் தான் தெரியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி என்னன்னு. ஸோ அதெல்லாம் வந்து ராதா ரவி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா இட் வுட் பின் டிஃபிகல்ட். இவரை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் மாதிரி தான் நான் காட்டணும் ராதா ரவி சாரோட கேரக்டர். அதுக்கு ராதா ரவி சார் தேவைப்பட்டு. He did it brilliantly. நாசர் சார் வந்து ஜூனியர் கோச்,
he should be much older. இவரை விட ரொம்ப வயசுல மூத்தவரா இருக்கணும். பட் கொஞ்சம் லெஸ், கொஞ்சம் ஃபிளிப்பன்ட் கொஞ்சம் அவரு. இல்ல அது வந்து எடிட் பண்ணிட்டோம் அந்த போர்ஷன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாக்ஸிங் இதெல்லாம் யாருக்கு சார் வேணும், வீட்டுக்கு போனோமா பொண்டாட்டி மடியில படுத்து தூங்கணுமா, இதுதான் சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஹி இஸ் நாட் பேஷனட் அபவுட் பாக்ஸிங். அதனால தான் 58 இயர்ஸ் ஆனாலும் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆற வர ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. ஏனோ தானான்னு இருப்பாரு அவரு. Whereas you see this man, he is 38 years old, he is the topmost coach in the country. So அந்த ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு இது ஜூனியர் கோச், இது சீனியர் கோச். அண்ட் ராதா நாசர் சார் அண்டர்ஸ்டுட் இட் so well. I think அவரை இந்த மாதிரி ஒரு ஃபன்னியா இப்படி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணி நான் பார்க்கல, ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கல. ஸோ எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் அம்மா கேரக்டர் வந்து பல்ஜிந்தர் கௌர்னு சொல்லிட்டு அவங்க நேஷனல் அவார்ட் வின்னர். பட் அவங்க வந்து அது நிஜமாவே வாழ்ந்தாங்க. அண்ட் தமிழில் கூட அவங்களே பேசியிருக்காங்க டப்பிங்கெல்லாம். You know, சாவுக்கார் பெட் லேடின்றதுனால அது she will learn dialogues. அவங்களுக்காக dialogue சென்னையில இருக்காங்க சாவுக்கார் பெட். இல்ல, she is from Hisar, Haryana. அப்படியே? ஆமா. She is a theater artist, she is a brilliant artist அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த தமிழெல்லாம் கற்றுக்கிட்டு நைட்ஸ் ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு வீட்டில் இருந்தோம் நாங்கள் ரீடிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வந்து இந்த அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருப்பாரு, இவங்க வந்து அவருக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. பிகாஸ் அவர் ஹிந்திலையும் அப்பா தானே. ஸோ ரெண்டு பேரும் ப்ராம்ப்டிங், எங்கள் செட்டில் ப்ராம்ப்டிங்ன்றது நடக்காது, 2 டேக்குக்கு மேலே போகாது. ஸோ they were so prepared. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களே பேசினாங்களா? For the Hindi, yes. தமிழ் வந்து நான் ட்ரை பண்ணல, பட் her lip sync is so perfect. எல்லா டயலாக்ஸ் will be அப்படி பெர்ஃபெக்ட்டா பேசுவாங்க. ஒரு டயலாக் ப்ராம்ப்டிங் இல்லாம அவங்க கரெக்ட்டா பேசுவாங்கங்க தமிழ். அந்த நொச்சிக்குப்பம் தமிழ் ஆக்சென்ட்ல வேற பேசுவாங்க. வெரி குட். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் வந்து சொல்லுங்க படத்துல. சந்தோஷ் வந்து he is பேக்ரவுண்ட்ல சில எல்லாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணிருக்காரு இதுல வந்து. Absolutely. அது he did the orchestra வந்து continuous movement of ஒரு மியூசிக் ஒன்னு போகுது. ஆர்கெஸ்ட்ரால வந்து அவர் ஒரு 100 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா he did it in Australia. அங்க ரெக்கார்ட் பண்ணாரு. இந்த கிராமி அவார்ட் வின் பண்ண ஆர்டிஸ்ட் அவங்கலாம் இருப்பாங்க. ஐ திங்க் பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஸ்ட்ரிங்ஸ் எவ்ரிதிங் அங்கே தான் பண்ணது. அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கே பண்ணாரு, இங்கே சாங்ஸ் பண்ணாரு, மாஸ்டரிங் எல்லாம் அங்கே பண்ணுவார். ஸோ ஹிஸ் சவுண்ட் குவாலிட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சில் இருக்கும். அண்ட் அந்த படத்தோட ஒரு ஒரு சோல் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு அந்த அந்த ஒரு what do you say, கரு மொத்தம் அந்த ஃபீல் அந்த ஃபீலை விட்டு விலகி போவே மாட்டார். ஸோ ஒரு இமோஷன் எனக்கு இங்கே வேணும்னா அந்த பாட்டில் இல்லை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரெண்டுத்தையும் எலிவேட் பண்ணுவார். ஸோ ஈவன் த சாங்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 minutes 2 minutes தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஒரு ஓஎஸ்டி மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஹி இஸ் டெரிஃபிக். ஓகே, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் நான் தியேட்டரில் பார்த்தேன். எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஒரு கைத்தட்டல் அதெல்லாம் some witty dialoguesலாம் என்ஜாய் பண்ணுறாங்க. வெல் we are very happy you made it. Thank you. No going back to Drogi or any old உங்களுடைய ஃபஸ்ட்டு மூவி மாதிரிலாம் இல்லாமல் இனிமேல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மூவிஸ் கொடுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவியும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். அது ஒரு சிலப்போ ஒர்க் ஆகுது, ஒரு சிலப்போ ஒர்க் ஆகல. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இஸ் குட் அண்ட் ப்ரெஸ் இஸ் பீன் வெரி கைண்ட். So I think இல்லை இது ஸ்டோரி ஜெயிச்சுடுறது இல்லை. இது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்க அதை. ஸோ அதை எம்பலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை, இந்த கதையை வந்து எப்படி ஏற்றுப்பாங்களோன்றது இல்லை. இது வந்து ஜனங்க ஆக்சுவலி வெரி ரியல் ஸ்டோரி இல்லையா. அது வந்து நான் அது நல்லா இருந்தது. கடைசியில் நீங்கள் வந்து இது பல பேருடைய ரியல் ஸ்டோரிஸ்னுடைய இதுன்னு நீங்கள் அது மட்டும் இல்லை, அது நாட் ஜஸ்ட் பாக்ஸிங். என்னோட வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 years போராடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கை வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து ராஜ்குமார் ஹிரானி அன்னிக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னா எங்கே போயிருப்போமோ எனக்கு தெரியாது. ஆமா, மாதவன் வந்து நடுவில் வந்து எனக்கு ஃபேத் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவன் நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த ஃபேத், he kept the faith going. That is a help. There are so மாதவன் many. பத்தி பேசல. மாதவனுக்கு பெரிய கம்பேக் இது. With a bang he has done so wonderfully. Yes. இந்த படத்துல வந்து என்னால வேற யாரையும் இமேஜின் பண்ண முடியல. அந்த பெரிய பெரிய ஹீரோலாம் கூட இமேஜின் பண்ணி பார்த்தேன். somehow மாதவன்
தான் கோச்சை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யார் வேணால் பண்ணலாம், யார் பண்ணாலும் ஆப்டாக தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல மாதவனை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியல, தட் இஸ் ஹிஸ் விக்ட்ரி. ஆமாம், அது வந்து அதுதான் அவரோட விக்ட்ரி. பிகாஸ் அவர் வாழ்ந்திருக்காரு அந்த ரோலில். ஸோ ஆல்சோ அந்த பொண்ணும் அதே மாதிரி தான். ஒய் நாட் ஃபிலிம்ஸ் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் தான் இந்த படத்தை ஓகே பண்ணி செலக்ட் பண்ணவர். அவருடைய அனுபவம் கேட்கலாம். இந்த படத்தை எப்படி நீங்கள் உங்களுடைய படங்கள் சொல்லுங்களேன். ரொம்ப வித்தியாசமான படங்கள்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவு டு யூ கோ அபவுட் இட்? யூ ஹேவ் எ க்ரியேட்டிவ் இது என்ன சொல்கிறது, செலக்ட் பண்ணும்பொழுது அதை ஒன்லி ஒரு மணின்னு பார்த்துட்டு ஒரு பார்க்காமலாம் பண்ணுற மாதிரி தெரியல. சம்டைம்ஸ் அப்படி ஆஃப் பீட் படங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். ஐ திங்க் காதலில் சொதப்பது எப்படி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச படம் ஒன்று. ஏன்னா டைரக்டர் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஓகே, சொல்லுங்கள் என்னென்ன படங்கள்? See, I'm an architect by profession. என்னோட மெயின் தொழிலாக 10 வருஷமாக பண்ணிட்டு இருந்தது வந்து ஆர்கிடெக்ட். ஸோ ஐ ஹேவ் அ பில்டிங் சினிமா. ஆமாம், இப்போ பில்டிங் சினிமா. ஸோ அபவுட் 6-7 years பேக் 2009 ஐ டிசைடட் டு படம் எடுக்கணும்னு ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக ஒரு டைரக்டராக வரணும்னு தான் தட் ஜேர்னி ஸ்டார்டட். பட் ஸோ அதை இண்டஸ்ட்ரி ஸ்டடி பண்ணும்போது இப்போ கூட வரலாம், கவலைப்படாதீங்க, சொல்லுங்கள். வருவோம். ஸோ அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நினைக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ளஸ் மைனஸ், வி வர் டூயிங் அ ஸ்வாட் அனாலிசிஸ். அந்த டைமில் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற ஒரு ரோல் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இல்லைன்றது தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக. பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு வெறும் காசு போடுற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் அதை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் கேன் ஆல்சோ பி வெரி க்ரியேட்டிவாக அந்த எப்படி கண்டென்ட் சூஸ் பண்ணுறது, எப்படி டீமை செட் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு வாய்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வி செட் லெட்ஸ் ஸ்டார்ட் தட். ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி ஒரு ப்ரொடியூசர் பேக் பண்ணலான்ற ஒரு ஐடியா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பெனி பேரே ஒய் நாட்னு வச்சுட்டோம் ஆக்சுவலாக. ஓகே, ஒய் நாட் யூ டு இட். பட் அலோவ் பண்ணாத டைரக்டர்ஸை நீங்கள் பண்ணுறது இல்லை, எடுக்கிறது இல்லையா? இல்லை, கிடையாது. யூ ஹேவ் டு இன்வால்வ் யுவர் செல்ஃப். ஐ ஹேவ் டு இன்வால்வ் மை செல்ஃப். ஏன்னா இது வரையும் நரேஷன் சொல்லி யாரையும் விட்டது கிடையாது. ஐ லைக் டு. ஸோ ஒரு ஃபண்டமெண்டலாக வி ட்ரைட் சேஞ்சிங் மெனி திங்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன்றதை வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டாக மாற்றி ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட் எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுல வந்து வி மேட் த ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டென்ட்டுமே ஆல்வேஸ் வி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இதே என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜில் இல்லாமல் வேறு விஷயத்தையும் வச்சு என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். அதான் தமிழ் படம் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் மூவி விச் வி டுக் ஆன் தி என்டையர் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குது, இந்த ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணுறாங்களே, அதையே வச்சு வி ஸ்டார்டட். இந்த ஃபார்முலாவை மீறி நம்ம வரணும் அப்படின்னு நினச்சோம். அது பிகேம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஃபார்முலாவே நம்ம வந்து கேலின்ல ஒரு ஃபன் டேக் எடுக்கலாம் அப்படின்றதுனால. எந்த அளவு வெற்றி படம்? தமிழ் படம் வாஸ் அ லேண்ட்மார்க். ஐ மீன் எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட். வி செட் ஆர் செல்ஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அது இப்போ என்ன ஒய் நாட் சஷின் தான் கூப்பிட்றாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ தட் பிகேம் த பிராண்ட் இட் செல்ஃப். ஸோ தொடர்ச்சியாக அதே மாதிரி படங்கள் தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கட்டிங்னு ஒரு நைட்டில் நடக்கிற சம்பவத்தை பற்றி ஒரு ஃபுல் படம் எடுத்தோம். ஸோ தட் வாஸ் ஹேப்னிங். அதுக்கப்புறம் காதலில் சொதப்பது அப்படி, வாயமூடி பேசுவோம்ன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி வீட்டுக்கு, அதுவும் பாலாஜி மோகன் பண்ண படம். ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து டயலாக்ஸே இல்லைன்னா எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் காவிய தலைவன்ற ஒரு எப்பிக் ஒரு பீரியட் ட்ராமாவை வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும். வி ஒர்க் வித் ரஹ்மான் சார் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ ஒரு கிராஃப் போயிட்டே இருந்துச்சு. வீவ் டன் தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ், வீவ் டன் மலையாளம் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஃபைனலாக இறுதி சுற்று ஹேப்பன்ட் வென் ஐ ஹேட் அ மீட்டிங் வித் மாதவன் எக்ஸ்பிளைன்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குன்னு. இமீடியட்டாக அது ஒரு இன்சிடென்ட் ஆனெக்டோட் வந்து யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து அதுக்கு ஒரு 1 இயருக்கு ஒரு 3 months or 9 months முன்னாடி தான் வந்து ரியல் ஸ்டீல்னு ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? ரியல் ஸ்டீல்னு ஒரு இங்கிலீஷ் படம். இட்ஸ் ரோபோட் பாக்ஸிங். ஒரு ஃபியூச்சரில் வந்து ரோபோட்ஸ் தான் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் சம்திங் தட் ஐ ஃபெல் இன் லவ் வித். தட் மூவி வாஸ் ஸ்டக். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. ஐ டுக் மை சன் அட்லீஸ்ட் 3-4 times இப்போ தியேட்டரில் பார்த்தேன் நான் அதை. It so happened about ஒரு 3 months or 6 months later, Sudha had a call. She called me and said, now எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வந்து மீட் பண்ணுறேன்னாங்க. ஆனால் அப்படி she disappeared. அதுக்கு அந்த ஃபோன் காலோட காணா போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 9 months கழிச்சு மேடி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, we had a discussion. Then he said, why don't you meet the director? பார்த்தா இவங்களே தான் அந்த டைரக்டர். பாருங்களேன். And it happened to be a boxing script.
So it is something I think உள்ள ஒரு எனக்கு வேணும்ன்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து அமைஞ்சிச்சு. சசிகாந்த் ஒன்றும் பண்ணிக்க முடியல, எல்லாம் அமைஞ்சிருது அப்படி. So and it was perfect. ஒரு sports drama international level we could, you know, we've not had a proper out and out sports drama and ஒரு underdog anti establishment guy fighting the system. அது ஒரு இருக்குது. We've not fully explored. So and the script la வந்து I fell in love with the script. I mean it was everything that we were looking for. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு ஆடியன்ஸ் பாக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு பண்ணா அது வந்து chances of failing is high. இத பாத்தீங்கன்னா there's an underdog story. ஒரு slumல இருந்து ஒரு பொண்ணு how she goes on to things. So everybody who is struggling gets a way to find that place. ஒரு இது இருக்கு, ஒரு antagonist இருக்காங்க. Then so there are many things. ஒரு anti establishment guy எப்பவுமே சிஸ்டம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோ. That and the feeling kuda nariya per kitta irukku, that common man oda feeling we are always fighting the system. So there were many, it or sports drama andra or overall layer kulla nariya undercurrent irukum இந்த படத்துல பாத்தீங்கன்னா. So அந்த ஸ்போர்ட்ஸ் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ல நடக்கிற பிரச்சனைகள் நிறைய undercurrent இருந்துச்சு. So it was a perfect fit. I mean it was something that I was looking for. Convincing illa, we started, it was just it flowly போயிடுச்சு. ஆமா அப்படியே பண்ணலாம் அப்படியே போறோம் அப்படினு we started. So that's how we started it. அப்புறம் அது இன்ட்ரெஸ்டிங் இது, இந்த படம் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் எவ்ரிதிங் வென்ட் ஸ்மூத்லி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் போச்சு. அது படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ராஜ்குமார் ஹீரானிலாம் எடுத்தது, அது அந்த இதிலெல்லாம் நீங்கள் என்ன அளவு இன்வால்வ், எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு ரொம்ப இன்னோவேட்டிவாக இதுக்கு எதாவது ப்ரொமோட் பண்ணிருக்கலாமோன்னு தோன்றது, பண்ணலையோ? See this, there are some பாக்ஸிங் மேட்ச்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே சிட்டில. நெஜ பாக்ஸிங் மேட்ச் பார்க்கறதுக்கே ஆட்கள் வரதில்ல சார். அப்படியா? அதுதான் அந்த ஒரு ஸ்போர்ட்டோட ஒரு கர்ஸே அதுதான். நோபடி ஆக்சுவலி என் கிளைமேக்ஸ் நான் ட்ராமாட்டிக்காக பண்ணி ஒரு 5000 பேர் 10,000 பேரை காமிச்சிருக்கேன் ஒழிய ஆக்சுவல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2006ல அது ஃபைட் பண்ணும்போது there were 200 people in that stadium. அப்படியா? அவ்வளவுதான். எங்க நடந்தது? And India in Delhi in Talkatore, and India first time ever women's amateur boxingல 5 years தான் ப்ளே பண்ணியிருக்கோம், நம்ம பாக்ஸிங் பண்ணியிருக்கோம். பட் we reached the finals. We were the underdogs. பாச்சரியமா இருக்குது. போய் சண்டை போடுறாங்க, பார்க்கறதுக்கு 200 பேர் தான் இருக்கா. அது only the final match. மற்ற மேட்சஸ் எல்லாம் கிடையாது. அது அந்த 200 people பார்த்திருக்காங்க. இந்த படம் வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? I hope so. ஒரு வாக்யூம்ல நம்ம பாட்டுக்கு படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது it doesn't make sense to me. I feel very much for this sport. சினிமால பார்க்கிறது வேறதான் இல்லையா? அது வந்து அதனால ஒரு டிராமாட்டிக்கா நான் காமிச்சேன். பட் நான் சொல்றேன், நீங்க பாக்ஸிங் மேட்ச் வச்சீங்கன்னா பார்க்கிறதுக்கே ஆள் இல்லை இன்னைக்கு. அந்த மேரி காம் ஒலிம்பிக்ஸ்ல அந்த மெடல் வின் பண்ணலனா அந்த படமே கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. That script was ready for 6 years before that. Okay. My script was ready 4 years before that. Okay. வேற ப்ரமோஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? See, I think நீங்க ப்ரமோஷன் பத்தி கேட்டிங்க, ஃபீட்பேக்லாம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு? We've had phenomenal feedback. It's doing extremely well. As a producer சொல்லுங்க, படம் பெரிய ஹிட் அது? See, producer வந்து financially மட்டும் ஹிட்ன்ற பார்வையை வந்து ஃபர்ஸ்ட் நான் I told you starting point வந்து நான் வந்து ஒரு financial institution மாதிரி ஒரு ப்ரொடியூசரை பார்க்க கூடாது. I think I am more happy when people are saying this is a landmark film. That is அதுதான் குவாலிட்டேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். பிகாஸ் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹிட்ன்றது ஐ திங்க் த ஹிட் மிஸ்னோமர் அது வந்து அது நோஷனல். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி அது காசு பண்ணணும். ஐ திங்க் தேர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். ஹிட் இல்லாம கூட லேண்ட்மார்க் ஃபிலிம் தர முடியும்ன்றீங்க? இல்ல, I decide அதாவது ஹோலிஸ்டிக்கா இருக்கணும்ன்றது தான் I'm saying that. See, as a producer it's also commercial. It's marrying art with cinema, with commerce. So it needs to be commercially successful. அதுல two ways about it கிடையாது actually. But I think the starting point, எப்படி ஒரு கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க வந்து இந்த படத்துல காசு பண்றோம் அதனால படம் எடுக்கணும்னா அது வேற ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதோட அச்சீவ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இது that should be number 2. என்னோட இதுல வந்து ஓகே கண்டென்ட் ஒர்க் ஆகணும் அப்புறம் காசு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. It's closely followed. It's not like ரொம்ப கேப் இருக்கு. I understand you. That's a good. அதான் நீங்க கரெக்ட்டா கன்ஃபஸ் பண்றீங்க அத. So it should always be, எனக்கு வந்து இப்போ the first part is working. We need to see how the second part works. The first part I'm extremely happy. We've had phenomenal reactions. எங்களோட premier show பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன், கண் கலங்காம யாருமே போல. It was emotionally connecting. Everybody, I have not felt a magic moment in the 9. We've been here for 6 years. This is our 10th movie, 9th movie. And இந்த மாதிரி ஒரு மேஜிக் மூமெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. So I think that's the biggest success as of now.
What happens in the next 2 weeks in terms of the money and part of it will be the second part of the success. So at this point of time, the critical success is phenomenal. I think this is the best that we've had so far. Okay, clear-ஆ இருக்கீங்க நீங்க. நல்ல இதுதான். You're right, I agree, totally agree with you. Correct. First of all, I forgot to take my hats off to you for keeping the time. 112 minutes அது 115 na. It is exactly 1 hour and 52 minutes. 1 hour and 52. 112. Less than 2 minutes, இல்லையா? 112. Sir. Less than 2 hours. 2 hours. It's 1 hour and 12 minutes. 52 minutes. It's 112 minutes. 112 minutes நல்லா ஷார்ட்டாக கரெக்டாக போகிறது. அது 2.5 மணினா 2:45லாம் வச்சுக்காம. இல்ல my first cut was only 2:15. அப்படியா? First cut 2:15 கரெக்டாக இருந்தது அந்த இது இல்லை? Absolutely. அந்த குயிக்காக நீங்கள் போகணும். ஸோ நான் பிகினிங்கெல்லாம் மறக்கிறதுக்குள்ளேயே கிளைமேக்ஸ் வந்தது. Can I put it that way? Yes. அது வேண்டி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்போசிட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற படத்துக்கு லேக் உட்காரக்கூடாது. ரொம்ப இன்டெலிஜென்ட் இது. கிளவராக எல்லாம் பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you. Thank you so much. Thank you, sir. Thank you. Nice of you to come all the way. Thank you so much. Wish you all the best. Thank you. Thank you, sir. So that's all for this week. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படத்தோடு உங்களை சந்திக்க வருவேன். Till then, bye.